கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டிக்கொண்டிருக்கிறார். அதனால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. சங்கீதம் 93:1. இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசப்பட்டாலும் அநேக கிறிஸ்துவர்கள் இதை குறித்து தவறாகவே புரிந்திருக்கிறார்கள். அதன் முக்கியத்துவத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய பகுதியில் உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்க இருக்கிறோம். அநேக கிறிஸ்துவர்கள் இந்த பகுதியை தவறாக புரிந்திருக்கிறார்கள். இரண்டாம் வருகை ஏன் இருக்கும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் இயேசு அவருடைய போதனைகளிலே மிகவும் முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதன் காரணங்கள் பின்வருமாறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுதல் 22:12. அவர் வருவதற்கான மிக முக்கியமான காரணங்கள்: உலகம் முழுவதும் மாற்றமடையவில்லை, 1000 ஆண்டு ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, விசுவாசிகளுக்கான வெகுமதி, தீமை அழித்து நீதியை நிலைநாட்ட, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக. முதலாவது, உலகம் முழுவதும் மாற்றமடையவில்லை. அதாவது அநேக கிறிஸ்துவர்கள் புரிந்த வண்ணமாக 2000 வருடங்களாக முழு உலகமே கிறிஸ்துவ ராஜ்யங்களாக மாற வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அது தவறான கருத்து. ஆனால் 2000 வருடங்களாக தீமை விட்டோய தேவன் கொடுத்த தருணங்கள் முடிந்துவிட்டது. தற்போதைய காலகட்டத்தில் உலகம் தீமையை இன்னும் ஆதரிக்கிறது. தீமைகள் அதிகரித்திருக்கிறது. கடைசி நாட்களிலே கடினமான நாட்கள் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மக்கள் இன்பத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். மக்கள் தேவனை விட இந்த உலகத்தின் சுகபோகத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். மோசகர்கள் அதிகரிக்கிறார்கள். தீய மனிதர்களும் மோசகர்களும் அதிகரித்திருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த தீமையை ஒழித்து நீதியை சரிகட்ட இந்த இரண்டாம் வருகை இருக்கும். 1000 ஆண்டு ராஜ்யத்தை நிறுவுவதற்காக. மிலேனியம் என்பது 1000 ஆண்டு காலத்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் பூமி முழுவதும் தேவனை அறியும் அறிவால் நிறைந்திருக்கும். போர்கள் இல்லாமல் இருக்கும். மக்கள் சமாதானத்திலால் வாழ்வார்கள். சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். நீதியால் உலகம் ஆளப்படும். இந்த மகிமையான ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காகவே கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்று இந்த பகுதி விளக்குகிறது. விசுவாசிகளுக்கான வெகுமதி, அதாவது 2000 வருடங்களாக கிறிஸ்துவுடனே உடன்படிக்கை செய்து அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுமந்தையாகிய தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து அதனுடைய வெகுமதிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வெகுமதி அவருடைய இரண்டாம் வருகையிலே அளிக்கப்படும். வேதவசனம் சொல்கிற வண்ணமாக, ஜெயம் கொள்கிறவனுக்கு என் சிங்காசன உட்காரும் உரிமையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறது. எனவே இரண்டாம் வருகை என்பது ஜெயம் கொள்வதற்கான மகிமையான நம்பிக்கையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். தீமை அழித்து நீதியை நிலைநாட்ட. மனித முயற்சியால் மட்டும் உலகத்தில் முழு சமாதானம் நீதியும் வராது என்று இந்த பகுதி கூறுகிறது. அதற்காகவே கிறிஸ்து வந்து தீமையை ஒழித்து, அதாவது சாத்தானின் அதிகாரத்தை உடைத்து பாவம், அநீதி, அநியாயம் ஆகியவற்றை முற்றிலும் ஒழிப்பார். நீதியை நிலைநாட்டி நீதியால் உலகத்தை ஆள்வார். ஒவ்வொருவரும் சமாதானத்திலும் பாதுகாப்பிலும் வாழ்வார்கள். உலகத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நிறைவேற்றி பூமியை சொர்க்கம் போல் ஆசீர்வதிப்பார். அவர் வருகையினால் புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும். அதில் நீதியாய் வாழும் மனிதர்கள் என்றும் சமாதானமாய் இருக்குவார் என்று வேதவசனம் சொல்கிறது. தீமையை அழித்து நீதியை நிலைநாட்ட என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் அநேகருக்கு தவறாக காணப்படுகிறது. அதாவது பாவம் செய்த அத்தனை மனுக்குலத்தையும் நரகத்திலே போட்டு அவர் அழித்து உண்மையாய் வாழ்ந்தவர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் ஒருபோது இப்படி கூறவில்லை. மாறாக சாத்தானை கட்டப்பட்டவனாக இந்த பூமியில் இருக்கிற அதாவது ஆதாமுக்குள் மரித்த அனைத்து ஜனங்களும் உயிர்த்தெழப்பட்டு நீதியின் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான மாபெரும் வாய்ப்பு அந்த ராஜ்யத்தில் கொடுக்கப்படும். அது மட்டுமில்ல, அவரோடு இந்த சுவிசேஷ யுகத்தில் 2000 வருட காலமாக வாழ்ந்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுடனே ஆளுகை செய்து அவர்கள் அனைவரையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஆளுகை செய்வார்கள் என்றும் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக. வேதகாமத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவின் எதிர்கால தனிப்பட்ட வருகையை பற்றி பேசுகின்றன. அவர் மீண்டும் வருவார் என்றும், அவர் ராஜ்யத்தை நிறுவுவார் என்றும், பூமியில சமாதானத்தை ஸ்தாபிப்பார் என்றும், எல்லா ஜாதிகளும் அவரை அறிவார்கள் என்றும், தேவன் மனிதருடன் வாசம் பண்ணுவார் என்றும் இந்த தீர்க்க தரிசனம் சொல்கின்றது.
அவர் வந்து பூமியில சமாதானத்தை ராஜ்யத்தை நிறுவுவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது அவருடைய இரண்டாம் வருகையில் தான். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சமாதானம், நீதி, ஆசீர்வாதம் நிறைந்த தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கொண்டு வரும் மகிமையான நம்பிக்கையாக இருக்கிறது. முக்கியமான கருத்து, இந்த பகுதி முன்மிலேனியம், அதாவது முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றும் பின்பாக அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. மனிதர்களால் உலகத்தை முழுமையாக மாற்ற முடியாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மாபெரும் ராஜாவாக, அவருடைய ஒரே பிரான குமாரனாக உலகத்துக்காக கொடுத்த மீட்பை மீண்டும் திருப்பி கேட்கும்படியாக இரண்டாம் வருகையில் வந்து பூமியை ஆசீர்வதிப்பார் என்றும் இங்கு கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகையும் 1000 ஆண்டு அரசாட்சியும் ஒன்றிணைந்து அவைகளின் முக்கியமான காரியங்கள் அந்த அரசாட்சியில செய்யப்படும். கிறிஸ்து வந்து தேவனுடைய பரிசுத்தமான ஜனங்களை மீட்டெடுத்து சாத்தானை கட்டுப்படுத்தி உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உயிர்த்தெழுதலை கொடுத்து அவர்கள் அனைவரும் சத்தியத்தின் வழியில நடத்த வேண்டியது இந்த 1000 ஆண்டு அரசாட்சியின் மிக முக்கியமான பகுதிகளாக காணப்படுகிறது. தேவனுடைய திட்டம் முழுமையாக நிறைவேற கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அவசியமாக இருக்கிறது. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கவனித்த வண்ணமாக சங்கீதம் 93:1, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டுக்கொண்டிருக்கிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலைத்திருக்கிறது எனக்கூடிய பகுதி அவருடைய 1000 வருஷ அரசாட்சியின் முடிவிலே நிறைவேறக்கூடியதாக காணப்படுகிறது. நன்றி.